குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 1. இன்னைக்கு நம்ம ஆழ்கடலுக்கு ஒரு அருமையான பயணம் போக போறோம். அங்கே அழகான மீன்களையும் பேசும் டால்பின்களையும் பார்க்க போறோம். ஒரு குட்டி சிப்பியை எடுத்தா அது உங்களை நீருக்கு அடியில் இருக்கிற அதிசய உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். அங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது உயிரினத்தை சந்திப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல கதையை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்த கத்துப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை டால்பினின் ரகசியம். ஒற்றுமையா இருந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா குட்டீஸ்? கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். ஒரு அழகான கடற்கரை ஓரமா சில குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு ஒரு வினோதமான சிப்பி கிடைச்சது. அது மற்ற சிப்பிகள் மாதிரி இல்லாம ரொம்ப பலன்னு மின்னிக்கிட்டு இருந்தது. ஒரு குட்டி பையன் அந்த சிப்பியை எடுத்து தடவி பார்த்தான். உடனே அந்த சிப்பி இன்னும் அதிகமா ஒளிர ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு வினோதமான வெளிச்சம் அவங்கள சுத்தி வந்து அவங்கள அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா அப்புறம் அவங்க மெல்ல மெல்ல நீருக்குள்ள மிதக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள சுத்தி விதவிதமான மீன்கள் நீந்திட்டு இருந்துச்சு. பவள பாறைகள் ரொம்ப அழகா விதவிதமான கலர்ல இருந்துச்சு. அப்போதான் அவங்க ஒரு சந்தோஷமான சிரிப்பை கேட்டாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு டால்பின் குட்டி அவங்க பக்கத்துல நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த டால்பின் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி விளையாடுச்சு. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சது. அந்த கடல்ல ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறையில நிறைய சுவையான மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாறை ரொம்ப வழுக்கலான இருந்ததுனால எந்த மீனும் தனியா அந்த பாறையில ஏற முடியல. ஒரு நாள் சில டால்பின்கள் அந்த பாறையை பார்த்து வருத்தப்பட்டாங்க. அந்த மீன்களை பிடிக்க அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போ ஒரு வயசான டால்பின் ஒரு யோசனை சொல்லுச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாறை மேல ஏற முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அது சொல்லுச்சு. முதல்ல எல்லா டால்பின்களுக்கும் இது எப்படி சாத்தியம்னு புரியல. ஆனா அந்த வயசான டால்பின் சொன்னதுனால எல்லாரும் முயற்சி பண்ண முடிவு பண்ணாங்க. ஒரு பெரிய டால்பின் முதல்ல வேகமா நீந்தி வந்து பாறையில தன்னோட உடம்ப உரசி பிடிச்சுக்கிட்டது. உடனே மற்ற டால்பின்களும் ஒன்னா சேர்ந்து அந்த டால்பினோட உடம்பு மேல ஏறி அப்புறம் பாறை மேல குதிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனால அந்த வழுக்கலான பாறையையும் ஈஸியா தாண்டி போயிட்டாங்க. அங்கே இருந்த சுவையான மீன்களை அவங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டது என்னன்னா, நாம எந்த கஷ்டமான விஷயத்தையும் ஒற்றுமையா செஞ்சா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா முடியாததையும் முடிச்சிடலாம்னு. டால்பின் இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒற்றுமையோட பலம் எவ்வளவு பெருசுன்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த டால்பினுக்கு நன்றி சொன்னாங்க. அப்ப அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் ஒளிர ஆரம்பிச்சது. ஒரு வெளிச்சம் அவங்கள சுத்தி வந்து மறுபடியும் அவங்கள கடற்கரைக்கே கொண்டு வந்து விட்டுடுச்சு. அவங்க திரும்பி பார்த்தப்போ கடல்ல டால்பின்கள் சந்தோஷமா துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த நாளோட பாடம் அவங்க மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு. குழந்தைகளா, நீங்களும் எந்த வேலையை செஞ்சாலும் ஒற்றுமையா செய்யுங்க. அப்போ எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்த வாரம் நம்ம வேறொரு கடற்பிராணியோட கதையோட உங்களை வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பாய் குட்டீஸ்.